என்னது ஜாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு கடையா? எதை எடுத்தாலும் 150 ரூபா. வாங்க உள்ளுக்க போய் பார்க்கலாம். மில்க் ஷேக் என்ன மில்க் ஷேக்னா? இங்க பாத்தீங்கன்னா அம்பியனை எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு அற்புதமா இருக்குது. மாதுளம்பழ ஜூஸ், மாம்பழ ஜூஸ், தோடம்பழ ஜூஸ், எல்லா ஜூஸும் எதை எடுத்தீங்கன்னாலும் 150 ரூபா தான். அண்ணாவோட கதைப்பா அண்ணா என்ன மாதிரி 150 ரூபா ஜூஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி, என்ன உங்களோட கடை என்ன ஸ்பெஷல் அண்ணாவோட கதைப்பா? யார் நீ? அண்ணா நான் அந்த வீடியோ செய்ய வந்தேன். யார் உள்ள விட்டோன்னா முதலாளி ஹேஜன் முதலாளி ரூவண்ணே 150 ரூபாய்க்கு எந்த ஜூஸ் கொடுக்குறான் உனக்கு? எதனா கொடுக்குறீங்க 150 ரூபாய்க்கு? அது என்ன கொடுக்குறீங்க 150 ரூபாய்க்கு? 150 ரூபாய்க்கு அரை ஜூஸ் கொடுக்க. யார் சொன்னீங்க? இல்ல யார் சொன்ன உனக்கு 150? அண்ணே வெளியாலவோ அண்ணே அண்ணே நான் என்ன ப்ரொமோஷன் வீடியோ தான் செய்ய வந்தேன். உங்களோட ப்ரொமோஷன் வீடியோ யார் கூப்பிட்ட? ரூவண்ணே கூப்பிட்டாரு. 150 ரூபாய்க்கு அங்க ஜூஸ் கொடுக்குறான். அண்ணே அது எங்க 150 ரூபாய் ஜூஸ் கொடுக்குறான்? ஆப்பிள்ல விலை தெரியுமா உனக்கு? தெரியாது. ஒரேஞ்சின விலை தெரியுமா? தெரியாது. 150. உள்ள போன அடிக்கிறாங்க, வெளியில போய் நாங்கள் பொஸ்ஸை பெட்டி 2-3 கதையில கதைச்சு போட்டு வாடிக்கையாளரை நாங்க சந்திப்போம். இந்த கடையின் ஓனரை பாத்தீங்கன்னா அவர் சின்ன வயசுல மண்ணெண்ணெய் வியாபாரம் செஞ்சுதான் இவ்வளவு பெரிய கடைகள் ஜாழ்ப்பாணத்துக்கு கணக்க கடைகள் வச்சிருக்கிறார். இந்த கடையில பத்தி இங்க புதிய ஒரு கஸ்டமர் ஒரு ஆள் இந்த கடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். வாங்க உள்ளுக்க போவோம். எதை எடுத்தாலும் 150 ரூபா இந்த கடையில. அதென்ன அப்படித்தான் எல்லாரும் அப்படித்தான் காய்க்கிறேன். நான் என்ன ப்ரமோஷன் நான் தான் உங்களுக்கு காய்ச்சேன் ரேட் தான் கேட்டா உங்களுக்கு எடுக்க சொல்லி நீங்கள் கதைச்சாலேன்னா நாங்கள் அதுக்கான ப்ரொசஸுக்கு இறங்கிடும். அதுக்கு தார காசு மட்டும் 150 ரூபாய் தேவையில்ல கதைங்க. நீங்க எங்க வந்து கொழுப்புறாங்க இல்ல அதான் உன்னோட ரேட் தான் கேட்டேன். தயவு கடையோட வெளியில போ. இல்ல நான் கடையோட வெளியில நல்ல ஒன்னு செய்வோம். நீ செய்யற வெளியில தயசு வெளியில ஒண்ணுக்கு மேப்படாங்க. அடுத்த கடைக்கு நாங்க போவோம். வாங்க அங்கால. ஆறா அவனே எதுக்கு அழுகுறான்? என்னதுடா வந்தீங்க? அடே ஓமா என்ன வேணும்? என்ன ஆபடம் என்ன ஆபடம் என்ன ஸ்பெஷலா சாப்பிடுவோமே. தம்பி ஜூஸ் கடாங்க ஜூஸ் கடாங்க. டேய் நைட்ல ஜூஸ் பண்ணாங்க. டேய் உனக்கு என்ன அடியே படுத்து பண்ணி பேரா வந்த வாரம் ஏன் மெனு கார்டு என்னதுக்கு? விடண்டா சும்மா பாப்பா என்ன கடாக்கணும் வித்தியாசம் ஓடணும். இந்த கொத்து ரொட்டி கடாக்கு போணுமா? டேய் ஜூஸ் கடையில அட இங்க கொத்து ரொட்டி எல்லாம் கடா என்ன அது பாபிக்கு கடாக்கு போணுமா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு டீ மட்டும் சொல்லி விடு. இது என்ன இங்க இதே போல இது ஜூஸ் மில்க் இது மில்க் ஷேக் அவள டீ ஆர்டர் அதுல போட்டுருக்கேன். மில்க் ஷேக் அவள 700 ரூபாய் 700 ரூபாய். இது இல்லையோ லசி இல்லையோ லசி. டேய் லசி கயிறை வச்சுற லசி. ஐஸ்கிரீம் என்ன மாதிரி ஒரு ஸ்கூப்போ 2 ஸ்கூப்போ? சிங்கிள் கிரீம் இருக்கும். ஒரு ஸ்கூப் எவ்வளோ போகிற நீ? நட்ஸ்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண அப்படின்னு இல்லை. 5 டீ 5 டீ வாங்க. 1 2 3 4 5 டீ என்ன 5 டீ காசு இல்லை உண்மை. அட இவள் கிசாமி என்ன வேண்டா அது என்னன்னு கேட்டான். சும்மா தெரிஞ்சா அம்மா ஏற்கிறானே. அடே அவள் கிசாமி மெசேஜ் பண்ணவள் பண்ணி இப்படி என்ன மாதிரி எங்க என்ன சொல்லுவோம் என்ன மெசேஜ் பண்ணாலும் காய்ச்சான் நம்பளா அதான் சொல்ல பண்ணேன். சொன்னேன் நான் வார இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிறேன். நான் இது அவனா வர்றானா திரும்ப வந்து காசும் கொண்டு வர மாட்டேன். சும்மா அலட்டி போயிட்டு அவனை கூட்டினேன். உனக்கு ரோட்ல ஒரு எல்லாம் தெரிஞ்சாங்க. அது தெரியுற மாதிரி காட்டணும்டா. காட்டினா தான் ஒரு இந்த டீ வருது போல. நாளப்ப மெதுவாக கொண்டு வருது புதுசு கூட கிடக்காது. நல்ல லேட்டாக வந்து இன்னும் காய்ச்சல் ரூபாய் தம்பி 4 டீ. சரி சரி இவன் 2 தான் குடிக்கணும். இல்லை வில்ல கொண்டாங்க உடனே வில்ல கொண்டா. டீ குடிக்கும் போதே வில்ல கொண்டாங்க. இல்லை நல்ல டீ நல்லா டீ
பில்லண்ணா பில் என்ன டீ குடிச்ச ஒரு ஹலோ ஓ ம் தா எதுதானே கடைசி என்ன ஆன்லைனில் போட்டுருப்பேன் ஆன்லைனில் போட்டுருப்பேன் போட்டு விடு கிடாக்கு நான் கொடுக்குறேன் எடு நான் கொடுக்குறேன் எடு எடு தம்பி வெயிட் பண்ணுங்க எடுக்கிறாரு இதான் இது நேல்ஸ் ஆன்லைனில் போடுறது எவ்வளோ என்ன எங்க நான் தரேன் தாவேண்டா நீங்க போடுறியோ ஆன்லைனில் அந்த கீழ் பக்கம் இருக்கு அதுக்கு தான் ஒழிச்சு வைக்கணும் உடனே கீழ் பக்கம் இருக்கு அவள் அங்கே சுதர்சினிக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்தேன் யார் பொம்பளைன்னு எடுத்து கொடுப்பேன் ஏன்னா இருக்குதோ இல்லையோ இருக்குதோ என்னடா கிடாக்கு இருந்துரு ஆனால் வெயிட் பண்ண சொல்லுங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எவ்வளோன்னா 1900 1900 படியா வாசி 1900 எடா போடு நான் ஆன்லைனில் போடுறது லவன பிரச்சனை முடிச்சு போட்டு நீ எப்போ எடுக்கிறேன்னு எனக்கு பார்க்கத்தான் ஆகணும் இன்னும் எவ்வளோ நான் தெரியும் அந்த விளையாட்டு எந்த அடுப்பியா இல்லை கிளீன் பண்ணுங்கண்ணா இருக்கா கிடக்குற காசு இல்லை எனக்கு தெரியும் இந்த விளையாட்டு ஃபுல்லாக தெரியும் பொறுவா கடைசியாக சொல்லுவாங்க காசை மட்டும் காசை விட மிச்சம் எல்லாத்தையும் எடுக்கிறாரா பொறு கூட இதுக்காங்க கிடக்கு அவனை வேற சொல்கிறா நான் பில் கொடுக்கணும் அவனை வேற சொல்லுவேன் கனடா காசு டேய் நீ தேடி கொண்டு நீ கொடுக்குறியா இல்லையா காசு ஆன்லைனில் போட்டுருவேன் போட்டு விடு இருக்கோடா முழுசு படுத்துட்ட முடியாது இதோட சரி எடு கரண்ட் பில் அந்த இதோட இருக்கும் அது கட்டர் பண்ணுறது அந்த காசு கூட இருக்கா என்ன காசு கொடுக்குறியா என்ன அவன் கொடுக்கல ஆன்லைனில் போட்டேன் எவ்வளோ 1900 அவன் பலமே தேடி கொண்டு இருப்பான் நீ கொடுக்க மாட்டேன் நான் ஆன்லைனில் போட்டுருப்பேன் ஆன்லைனில் போட்டுருக்கேன் என்னடா வேலை போடுறேன் ஒரு விழுது இல்லை வரும்போது நெட்வொர்க் எல்லாம் நல்லா இருக்குது ஃபுல்லாக இதுக்கு அடங்கிட்டு என்னடா அனுப்புறியா இல்லையா போட்டுருக்கேன்டா போடுற விழுது இல்லை அது என்னடா கேண்டி கிராஸ் விளையாடி வந்துருக்கேன் அந்த ஆன்லைன் ஆப் அழிஞ்சிட்டு நீ பார்த்து வளமாய் பார்த்துக்கொள்ள எவ்வளோடா பில் 1900 சரி நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் சரி பை நீ வை நான் பார்க்க நான் காசு தேடி இந்த எடுத்துரு எப்போ தேடி எப்போ என்னடா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா எவ்வளவு 1900 கிடக்குற பொரு நீ எப்போ கொடுப்பா சொல்லு எப்போ கொடுத்துருக்க நீ எப்போ கொடுத்துருக்கான்னு சொல்லு நீ எப்போ இல்லை நான் ஒரு போகிறேன் பாரு இது என்ன கனடான அந்த பிரச்சனை போயிட்டு இங்கே பாரு நானா வரே இல்லையடா கடைக்கு வாட்டி குடிக்கணும் நானா வரே இல்லை நீங்கள் தான் நான் என்ன கூட்டின்னு வந்தீங்க ஒவ்வொரு முறையும் அடே இப்படி கதை காசு சின்ன நேரத்துக்குள்ள நான் எனக்கு காசு நான் கொடுப்பேன் எனக்கு காசு நான் கொடுப்பேன் என்ன சொரிக்காக நான் பார்த்து குடிக்கிறேன் நீ எல்லா ஒரு எவ்வளோ என்ன எவ்வளோ 1900 நில்லு நான் கொடுக்குறேன் நில் சத்தம் பண்ண நான் கொடுக்குறேன் நில்லு நீ எடா உண்ட பேங்க்ல என்னட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியும் கிட்டத்தட்ட உனக்கு ஒரு 50-40 லட்சம் இருக்கு 2000 ரூபா கொடுத்தா கொஞ்சம் காசு குறைஞ்சிரும் அதான் உண்ட பிரச்சனை அப்பில்லாடி காசு வைக்கிறோம் புகட்டிக்கு பிடிச்சி தெரியடா என்னடா இப்போ காசு ஏன்டா சிலவழிக்க வேண்டி வந்துடும் அது நீ தேடிக்கொண்டே இங்கே அண்ணன் இங்கே வா அண்ணா எவ்வளோ ஒன்று 1900 நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன்டா இப்போ கொடுப்பேன் சொல்லு நான் இப்போ கொடுக்குறேன் கொடுக்குறேன் நான் நடிக்கிறியா நீ நடிக்கிறியா நீ இங்கே பாரு ரோட்டால் ஆட்டோ பிடிச்சா இங்கே பாரு டீ குடிக்க நான் தெரிய இல்லை நீ தான் கூட்டிக்கொண்டு வந்தேன் பேர்ஸ் எடுக்கிறேன் 2 வருஷமா பேர்ஸ் எடுத்து நிற்கிறேன் எடுக்கிற மாதிரி இல்லையா நீ அடுத்தே இந்த பேங்க்ல எவ்வளோ காசு இல்லைன்னா தெரியுமாடா 50-40 மேலே இருக்கு 2000 ரூபா உன்னால கொடுத்தா ஆப்பில் செய்யல அப்போ காசுக்கு எதுகளுக்கு கொண்டு வரலாம் சரிடா சேர்த்து சாப்பிட்டிங்க போய் இந்த பேசையை கொண்டு போனேன் எனக்கு ஒரு உதவி இதில் ஒன்று போங்க கொண்டு போச்சு சொல்லு அவனுக்கு அவசரம் வேற சொல்லு சரியா உனக்கு காசு வேணும் பாருங்க ஆன்லைனில் இங்கே கிடக்குறதா உண்டா ஜேபி இங்கே ஜேபி ஆச்சு முடிஞ்சோட ரிங்குகளை ஒன்றும் போடாமல்
கூடுகள் வருது அப்படித்தான் லவ் ஆகுமா அதனால நான் வந்து கேட்குறேன் மச்சான் எங்க சாப்பிட போனாலும் எங்க போனாலும் அது நம்ம பில் கொடுக்குற டைம் மட்டும் கோடு கலதுகள் வருது அது கோல்டா அந்த ஏனண்டா நாங்கள் சில நேரம் கொடுக்க வேண்டி வந்தாலும் என்ன அப்படி அப்படி கோல் மாதிரி கோல் இவங்க என்னடா அடிபடிச்சு நிற்கிறாங்க அரசியல்வாதிகள் அடே ஃபுட்பால் பார்த்துருக்கு அது பார்க்குறேன் இல்லை இந்த இவங்களுக்கு செய்து இருக்காங்க நேற்று அடே நேற்று கண்டு அடிப்பாடா அதான் ஒரு நாள் அடிபாடு தானே அடே அண்டு இழுத்து கொண்டு போயிட்டாங்க இல்லை என்ன சொல்ல அந்த ஆள் எல்லாம் சும்மா அலட்டி சொல்கிறேன் காய்ச்சி போட்டு சொல்கிறேன் 10 நிமிஷம் இல்லை சொல்கிறேன் என்னண்டா அதில் விட்டுனா அடே அந்த அவரே பிடிச்சி கொண்டு வெளியால விட்டு விட்டாங்க இல்லையா அந்த ஆள் சும்மா அலட்டி ஒரு உண்மையான விஷயம் கடைசியா பொய்யா போகும் ஆனால் 2 பக்கம் சிக்கல்ன்றாங்களே இல்லை நந்திரிக்கல 2 மலத்தையெல்லாம் வச்சாங்களோ அந்த என்ன வச்சுட்டு இருக்காங்க ஓடுற போய்டு கொடுத்து விட இல்லை சார் தான் சொன்னேன் நான் பைக்கல் என்னென்ன பைக்கல் 2 மலத்தையும் ஆச்சு போ அப்போ அண்ணன் கதைக்கிறேன்டானா வெளியில ஆனால் நாங்கள் இது ஓடர் பண்ண தான் வந்தாங்க சொல்கிறேன் கொஞ்சம் பொறுங்க அவன் இந்த பாஸ் கொஞ்சம் புலம்புறாரு நீங்கள் அதில் வெளியில போயிருந்து காய்ச்சிங்கட்டா கொஞ்சம் பிரச்சனை என்ன கஷ்டம் படுற அளவுக்கு கஸ்டமர்ஸ் வரத்து என்ன சொல்ல போற என்னென்ன இருக்கு உங்களோட கடையில் எல்லாமே இருக்கு அண்ணா என்ன சொல்லுங்க இது இருக்குது சர்பத் இருக்குது ஐஸ்கிரீம் அதான் வெளியில இருந்து காய்ச்சிங்கன்னா இதுக்கு கொஞ்சம் பக்கையால இருக்குது ஈஸியா நோ ப்ராப்ளம் இதுக்கு ஒரு சிக்கல் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா அதுல வெளியில இருந்து காய்ச்சிங்கன்னா சரி டீ இருக்கோ இருக்கு சரி போங்க சொல்லுவோம் என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்து சரி அண்ணா அடே என்ன கேட்டீங்களா ரிவல் இருக்காளோ சாந்தியோ கவிதாஞ்சலி எஸ்எம்எஸ் போட்டா ரிப்ளை இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு வேற யாரும் லவ் பண்றா என்ன லவ் பண்ணி போறேன் டவுட்டா இருக்கு அட அவள நீ லவ் பண்றியோ தெரியாது உனக்கு எஞ்சோ அட அவள் என்ன சிரிக்கிறாள் சொல்றாவா சரி நேரா அடிச்சு விட்றாத எனக்கு இல்லை அவங்கள போய் அடிச்சுக்கலாம் என்ன இருக்கு இந்த கடையில இப்படியே கிளச்சி டீ இருக்கா மில்க் ஷேக் இருக்கு கொத்து ரொட்டி எல்லாம் கிடக்கு என்னண்ணா இது இவையில வலி கதிர நிறுத்தி போட்டுலாம் கிடைக்கல போங்க நீங்க நுழம்பேல கொண்டு வந்து க்ளீன் பண்ணி அனுப்பிடுவோம் அவையில வழியில நிறுத்தி போட்டு வச்சு அவங்களே வேலையை வச்சுக்கிறாங்க என்ன செஞ்சாலும் போறாங்க லைட் இல்லாம சரி இலங்கையில எல்லாம் இல்லையா பாத்தீங்க அதுக்கு சொல்லி கொண்டு பாவக்காட்டு வந்து எப்ப என்ன டைம் நிப்பாட்டு வாங்க விட்டு கூட இருந்துச்சா அடே அந்த இந்தியாவில் காரன் கட் பண்ணி பிரச்சனை அது எவ்வளோ பாத்தீங்க இந்த படம் ஒரு நேரம் ஒரு கதை வச்சு நிற்பேன் அது அப்படித்தான் ஒரு கதை இப்போ ஒரு கதை நான் நைட் வந்து செக்யூரிட்டி போறேன் ரெண்டு வேறவனான்னு சொல்லிட்டேன் நீங்க ரெண்டு காய்ச்சிருங்க ஏசி ஓபன் இல்ல இல்ல வேறவே வச்சிருக்கோம் கூட நீயும் நாளை கதை எழுதி போட்டிருக்காங்க நீ நாளைய காலம் உங்களோட சேர்ந்து போவா வேலையை விட்டு போவோம் சேர்ந்து கேடிவியில் ஓடாதோ கேடிவி நீங்க வந்து எந்த இடம் நீங்க ரமேஷ் உங்களுக்கு எந்த வழி சொந்தம் எங்கட வக்படி என்னதான்